ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பழைய இரும்பு கடையிலேருந்து அந்த கேம் பாய் எஸ்பிங்கிற கேம் பிளே எதாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் பண்ண முடியல. யாரும் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். சுத்தமாக ரிமூவ் பண்ணவே முடியல. ஒரு போல்ட்டை வந்து கழட்டவே முடியல. அதில் இருக்கிற அந்த கிரிப்பு வந்து போயிடுச்சு. நான் உடச்சி தான் எடுத்தேன். அடிச்சுட்டு சரி மதர் போர்டை கழட்டலான்னு பார்த்தா அந்த போல்ட் இருக்கனால மதர் போர்டை தூக்கவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு சரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சால்டிங் அயனை வச்சு ஹீட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்லாம் உருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போர்டை ரிமூவ் பண்ணேன். அப்போவே தெரியும் ஏன்னா போர்டை டேமேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கழட்டிட்டு வந்து நான் மதர் போர்டை தனியாக எடுத்துட்டேன். கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பேனரை வச்சு அந்த போல்ட்டை கழட்ட ட்ரை பண்ணேன், முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ நம்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே கழட்டினேன். டிஸ்பிளே வந்து ஓகே கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் ஆச்சு. அது என்னென்னு பாருங்கள். டிஸ்பிளே ஃபஸ்ட்டு தனியாக கழட்டி எடுத்துகிட்டு டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே தனியாக அந்த மதர் போர்டு தனியாக எடுத்துகிட்டு மதர் போர்டு ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவை கட்டலான்னு பார்த்தா அதில் 4 போல்ட் இருந்துச்சு. அதுலேயே அப்படி தான் ஒரு போல்ட் வரல. சரி இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐபி வச்சு க்ளீன் பண்ணிட்டு டிஸ்பிளேவையும் மதர் போர்டையும் கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரி வச்சு ஆன் பண்ணி பார்த்தேன். பட்டு சுத்தமாக ஆன் ஆகலை. எனக்கு முதல்லே தெரியும் நான் வந்து போர்டை டேமேஜ் பண்ணிட்டேன். அதனால தான் ஆன் ஆகலையும் தெரியும். ஸோ ஓகே இது ஆன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு கவர் எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இதே மாதிரி இன்னொரு கிடச்சிதுன்னா அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்டெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அதை வந்து ஒரு கவரில் போட்டு கட்டி ஓரமாக வச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. போன வீடியோ ரெடி பண்ண அந்த மினி ஃபேனை வந்து என் டேபிளில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ரிங் லைட்டு, அப்புறம் சார்ஜிங் கனெக்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.